சரி எங்களோட 2020 பேப்பர் ஈக்கிறாக்கள் குரூப்ல போட்டுருவோம். அப்ப குயிக்கா போட்டுடுவோம். நாங்க 2020 செய்யும் யார்கிட்ட பேப்பர் ஈக்கர் ரைட் ஓகே போட்டிதான் ரைட் ஓகே சரி 2020 சரி. அப்ப கேள்வி போமா எத்தனாவது கேள்வி 2020 19வது கேள்வி எடுங்க. எத்தனாவது கேள்வி 19வது கேள்வி சரி. 19வது கேள்வி வாங்கும். 19வது கேள்வி என்ன சொல்லிடுன்னு சொன்னா வெளியீட்டின் மொத்த பெறுமதிக்கும் மொத்த பெறுமதி சேர்க்கைக்கும் இடையிலான வேறுபாடு. இப்படி கேள்வி வந்தா எங்களுக்கு விடை தெரிஞ்சிருந்தாலும் இது விடைய நாங்க எப்படி எடுத்தேன்னு தெரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப நாங்க என்ன செய்யணும் சொன்னா இது ஈக்குவேஷன் எழுதிவோம். எப்படி நாங்க கான்ஃபிடன்ஸ் எங்களோட வெளியீட்டிட மொத்த பெறுமதியாக வெளியீட்டின் மொத்த பெறுமதிய நாங்க என்ன செய்யற வெளியீட்டிட மொத்த பெறுமதிய வெளியீட்டிட மொத்த பெறுமதிக்கு நாங்க இடைநிலை நுகர்வ இடைநிலை நுகர்வ கழிச்ச வார்த்தை நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா மொத்த பெறுமதி சேர்க்கை மொத்த பெறுமதி சேர்க்கை. அவ தெரியாத எழுதிவோம். எப்படி என்னோட வெளியீட்டுல மொத்த பெறுமதியிலிருந்து நாங்க இடைநிலை நுகர்வை கழிச்ச வார்த்தை தான் நான் சொல்றேனே மொத்த பெறுமதி சேர்க்கை. அப்ப நான் மொத்த வெளியீட்டு பெறுமதி சும்மா எக்ஸ் நம்பர் எடுக்கணும் இப்படி போட்டுக்கொண்டா எத்தனை எடுக்குமே 1000 எடுக்குமே 1000 எடுத்தா இதுல நான் வந்து எங்களோட இடைநிலை 500 எடுத்தா என்னோட மொத்த பெறுமதி சேர்க்கை எவ்வளவு 500 சரிங்களா சரி. அப்ப எங்களோட மொத்த வெளியீட்டிட மொத்த பெறுமதிக்கு எங்களோட மொத்த பெறுமதி சேர்க்கைக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன இடைநிலை நுகர்வு. என்ன வித்தியாசம் இடைநிலை நுகர்வு. அப்ப விளங்கிச்ச எல்லாரும் இடைநிலை நுகர்வு ஏ வாரன்னு சொல்லி. அப்ப 19க்கு எது ஆன்சரா வரும் 19க்கு எது ஆன்சரா வரும் 1வது ஆன்சர் தான் வரும். விளங்கிச்சா ரைட். அப்ப தெரியாதவர்கள் இதே எழுதிக்குவோம். இப்ப நாங்க 20வது கேள்விப்போம். பாருங்க 20வது கேள்வி என்னச்சுன்னா தேசிய கணக்கீட்டில் பின்வரும் நடவடிக்கையில் எது உற்பத்தியிட வரம்பிலிருந்து நீக்கப்படும். நான் மட்டும் சொன்னேன் ஆகமிக்கா ரைட். நான் சொன்னேன் இப்ப வீட்டுத்துறையால என்னமான ஒண்ணு உற்பத்தி செஞ்சேன்னு சொன்னா நாங்க அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எடுக்கிறேன். நாங்க என்ன செய்யறோம் எடுக்கிறேன். ஆனா மொத்த உள்நாட்டு அதாவது வீட்டுத்துறையால அந்த வீட்டை சுத்தப்படுத்துற புல்லுகளை பார்த்து போற இது மாதிரியான விஷயங்கள் இல்ல நாங்க அதை எடுக்கிறோம். அப்ப 19க்கு இது அது மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறா இல்ல. அப்ப 20க்கு எது ஆன்சரா வரும் நீங்களே சொல்லுங்க. நாங்க படிக்கிறது 2023 நான் ஒரு சொன்னேன் இப்படி ஒரு கொஸ்டின் வந்து எது ஆன்சரா வர முடியும். நான் ஃபைனல் செமினார்ல படிச்சேன் இப்படி கேள்வி வரும்னு சொல்லி. அப்ப 20க்கு எது ஆன்சர் 5வது ஆன்சர். விளங்க சின்ன கேள்வி உண்டு சின்ன கேள்வி உண்டு விளங்கிச்சா. ஆனா வீட்டுத்துறையால என்னமாலும் ஒன்று உற்பத்தி செஞ்சேன்னு சொன்னா நாங்க அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில என்ன செய்யணும் எடுக்க ஓணும். அதை நாங்க என்ன செய்யணும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எடுக்க ஓணும். ரைட்டா கிளியரா அப்ப எல்லாருக்கும் எத்தனாவது கேள்வி 20வது எம்சிக்கு கிளியர்ன்றாங்க விளங்கிச்சு. இப்ப அடுத்த கேள்வியில முதன்மை வருமானத்தில கூறு. நான் உங்களுக்கு இப்ப எழுத தந்தேன் நீங்களே பாருங்க. இப்ப முதன்மை வருமானத்தில கூறுன்னு சொன்னா முதன்மை வருமானம் இப்ப முதன்மை வருமானத்தில ரிப்பீட் பண்ணுவோம். இப்ப ரிப்பீட் என்னன்னா இப்ப நான் எங்களோட மொத்த தேசிய உற்பத்தி கணிப்பிட போனா நாங்க வந்து நார்மலா அந்த வீட்டுத்துறையால செய்யப்பட்ட இந்த இந்த வீட்டுல இருக்கிற வயது முதிர்ந்த ஆக்களை பாக்குற அந்த வீட்டை சுத்தப்படுது இது மாதிரியான கொடுக்கறதுனால நாங்க எடுக்கிறது சரியா. எடுக்கிறது நாங்க எது மாதிரியான எடுக்கிறேன்னு சொன்னா வீட்டுத்துறையால என்னமாலும் ஒரு மரக்கறி ஒண்ணு நாட்டி அத அவங்களோட சாப்பாட்டுக்கு எடுத்து அதை எடுத்தேன்னா அது வாரு. அப்ப இதுல பாருங்க எங்கள்ட்ட கேட்டது 20வது கேள்வி என்னன்னு சொன்னா தேசிய கணக்கீடின் போது பின்வரும் நடவடிக்கைகள் எது உற்பத்தியிட வரம்பிலிருந்து நீக்கப்படும்னு கேட்டது. அப்ப இதே நாங்க எடுக்கிற அனுமதி பத்திரம். இப்ப நான் மத்த ஆன்சரையே வாரலன்னு சொல்றேனே பாருங்க அனுமதி பத்திரமின்றி வைத்திய தொழிலில் ஈடுபடும் சேவை. இவ லைசன் எடுக்காம ஹாஸ்பிட்டல் ஒன்று செஞ்சா அது மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தியில உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆனா அது ஒரு இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி. அப்படித்தானே இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி. பட் அது என்ன செஞ்சுக்கோங்க மொத்த தேசிய உற்பத்தியில உள்ளடக்கப்பட்டிருக்கும். அப்ப எங்கள்ட்ட கேட்கிறது என்ன உள்ளடக்கப்படாதது. 2வது பாருங்க உரிமையாளரை வசிக்கும் குடியிருப்புகள் செய்யறாங்க. இப்ப உங்கள்ட்ட ஒரு வீடு வண்டியில நீங்க வந்து ரெண்ட் கொடுக்குற ரெண்ட் எடுக்க அது வாரம் ரெண்ட் ஆனா இன்வெஸ்டிகேட் வாடகை வாரா இல்லையான்னு சொல்லி வாடகை வார அப்ப நாங்க அதை எடுக்கிறேன். 3வது பாருங்க வீட்டுத்துறையினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் வீட்டுத்துறையால அவங்க உற்பத்தி செஞ்சேன்னு சொன்னா இல்ல அப்படின்னா வீட்டுத்துறையால சிம்பிளா சொன்னா இல்ல ரெண்ட் தான் பேசிக்கிறேன் சரியா ரைட் ஓகே தானே. அடுத்தது வீட்டுத்துறையினால் உற்பத்தி செய்யப்படும் பொருள் நான் சொன்னேன் வீட்டுத்துறையால ஏதாவது ஒன்று உற்பத்தி செஞ்சேன்னு சொன்னா அதை நான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எடுக்கிறா இல்லையா அதை நான் கட்டாயமா எடுக்கிறேன் உற்பத்தி செஞ்சா எடுக்கிறேன் விளங்கினா. அடுத்தது வந்து
அரசாங்கம் கட்டணமின்றி வழங்கப்படும் கல்வி. கல்வின்றது கட்டாயம் மொத்தம் 30 உள்ளடக்கப்பட்ட ஒரு விஷயம். கல்வி வாரேன். அப்ப நாங்க கல்வி எடுக்கிறோம். கட்டாயமா கல்வியை நாங்க என்ன செய்யணும்? எடுக்க ஓணும். அப்ப இது வராது. குடும்ப அங்கத்தவரால் நோயுற்ற அந்த வயசானவங்கள பாக்குறத இப்படி நாங்க மொத்தம் 40 போடுறது. யோசிச்சு பாருங்க. எப்படி பாக்குறது? வீட்டை கிளீன் பண்றத எப்படி போடேலுமா? அது அமௌண்ட் ஒன்னால வெளியூ பண்ணேலுமா? கஷ்டம். கஷ்டம். அப்ப அத நாங்க எடுக்கிறோம். இல்ல. நான் அது எடுக்கிறோம். இல்ல. ரைட். ஓகேயா? எல்லாம் கிளியரா அது? சரி. இப்ப அடுத்த கேள்வி. இப்போ நாங்க 21வது கேள்வி. சரியா? ரைட். அப்ப நாங்க 21வது கேள்வி போம். முதன்மை வருமானத்த கூறு. சரியா? முதன்மை வருமானத்துல கூறுன்னு வரப்போனா, நாங்க என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு எழுத தந்தது தானே. அந்த நான் படிச்ச உண்டு. ஊழியர் இழப்பீட்டு கொடுப்பனவோட நான் என்னத்த கூட்டினேன்? மொத்த தொழிற்பாட்டு மிகைய கூட்டினேன். மொத்த தொழிற்பாட்டு மிகையில என்ன வந்துச்சு? தேறிய தொழிற்பாட்டு மிகை, கலப்பு வருமானம், நிலையான மூலதன ஒரு உற்பத்தி மீதான வரி மானியம். ரைட். அப்ப நீங்க சொல்லுங்க, இத மொத்த தொழிற்பாட்டு மிகையோட எதை எட் பண்ணினாவே முதன்மை வருமானம் வரும்? யாருக்காலும் கெஸ் பண்ணுவோம். உற்பத்தி மீதான வரி கலிமானியமா, உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான வரி கலிமானியமா வரும்? பிராக்டிகல் ஆன்சரா பார்க்கணும் மக்கள். நான் செஞ்சு தந்ததை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்க. எது ஆன்சரா வரும்? ஆல்ரெடி போட்டத மரணம் போடலுமா இங்க? அப்ப எது ஆன்சரா வரும்? 21 பெஸ்ட் ஆன்சரா? ஏன் பெஸ்ட் ஆன்சரா வரும்? மத்தவங்களும் போடுவோம். ஏன் பெஸ்டா செகண்டா வரும்? பெஸ்டா செகண்டா? யாராலும் பெஸ்டா செகண்டா? பெஸ்ட். ஏ இத உற்பத்தி மற்றும் அதாவது உற்பத்தி மீதான ஏனைய வரி மானியம் ஆல்ரெடி மொத்த தொழிற்பாட்டு மீது உள்ளடங்கியது. அதாவது நீங்க செகண்ட போடு. விளங்கிச்சு உங்களுக்கு? நான் சொன்னேன். மொத்த தொழிற்பாட்டு மீது செல்லது ஏறிய தொழிற்பாட்டு மீது கலப்பு வருமானம், நிலையான மீளனும் உற்பத்தி மீதான வரி மானியம். அப்ப இதுல மொத்த தொழிற்பாட்டு மீதோட எதை ஆட் பண்ணினா எங்களோட முதன்மை வருமானம் வரும்? உற்பத்தி மற்றும் அதாவது உற்பத்தி மீதான இறக்குமதி மீதான வரி மானியம். அப்ப எது ஆன்சரா வரும்? 1வது 21வது 1வது ஆன்சர் தான் வரும். விளங்கினா? அப்ப உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான தேறிய தேறிய வரிகள். கிளியரா? 100% கிளியர் என்றார்கள். அப்ப குயிக்கா போடுங்க. கிளியர் என்றார்கள். அடுத்த கொஸ்டின் போவோம் நாங்க. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் உண்டு. சோ இந்த கொஸ்டின் கிளியர் என்றார்கள். குயிக்கா போடுவோம். நாங்க அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும். கிளியர். ரைட். இப்ப பாருங்க. நான் 22வது கொஸ்டின் உண்மையாவே இது 22வது கொஸ்டின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ரைட். மிஸ்க்கு என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் படிச்சு நீங்க ஆஃப்ல வந்து ரைட். நான் படிச்சேன். அதாவது நாங்க எப்படின்னு சொன்னா, இந்த ஊழியர் இழப்பீட்டு கொடுப்பனவோட மொத்த தொழிற்பாட்டு நீங்க ஆட் பண்ணி வரத நான் வருமான அணுகுமுறையில மொத்த உற்பத்தி கணக்கிட்டேன். அப்ப இதுல உற்பத்தி மீதான வரி மானியம் வந்து இத மொத்த தொழிற்பாட்டு மிகைக்குள்ள ஈக்குது. சரியா? அப்ப நாங்க வந்து முதன்மை வருமான அடிப்படையில கணிப்பிட போன நாங்க அதை எடுக்கல. மறுநாள் எடுக்கேன். இப்ப நாங்க எதை எடுக்கணும்? உற்பத்தி மற்றும் அதாவது உற்பத்தி மற்றும் இறக்குமதி மீதான வரி மானியம் தான் எடுக்கணும். விளங்கினா? விளங்கிச்சு என்ன செய்யறது? அப்ப எது ஆன்சரா வரும்? 21க்கு 1வது ஆன்சரா வரும். கிளியரா? சரி. இப்ப ருஸ்கி உங்களுக்கு ஓகேயா? என்ன நடந்ததுன்னு சொல்லி ரைட். அப்ப அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குறித்த ஒரு நாட்டின் தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் எப்படிடா? உயர்வா இருக்கிறான். சரி. தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் உயர்வா இருக்கிறான். ஒன்னாவது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு முந்தி. எப்படி? நாங்க எப்படி தனிநபர் வருமானத்தை காண்ற தேசிய வருமானத்தை காண்ற எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி. இப்ப நாங்க எடுப்போம். இப்படி செய்யணும் இந்த கொஸ்டின். சரியா? எப்படி செய்யறேன்னு சொன்னா, நாங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். நாங்க மேலுக்கு எடுப்போம். நாங்க மேலுக்கு எடுப்போம் பாருங்க. மொத்த தேசிய வருமானத்தை எடுப்போம். எது எடுப்போம்? மொத்த தேசிய வருமானத்தை எடுப்போம். பாருங்க. இப்ப மொத்த தேசிய வருமானத்தை எடுப்போம். மொத்த தேசிய வருமானம். சரி. கீழ எடுப்போம் நாங்க தனிநபர் தேசிய வருமானம். தனிநபர் வருமானம் எடுப்போம். தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம். இப்ப நீங்க எல்லாரும் படிக்கணும். யாருக்காலும் செல்லுமா? இத மொத்த தேசிய வருமானத்திலிருந்து நாங்க எப்படி தனிநபர் தேசிய வருமானத்தை காண்றேன்னு சொல்லி யாராலும் சும்மா உங்களுக்கு நீங்க படிச்சதை வச்சு நாங்க சும்மா பார்ப்போம். ட்ரை ஒண்ணு பண்ணி வரும்போது. இப்ப இத மொத்த தேசிய வருமானத்திலிருந்து நாங்க தனிநபர் தேசிய வருமானத்தை எப்படி காண்றேன்? காண்றேன் எப்படி காணிடும்? இந்த மாதிரி ஒரு ஐடியா உண்டிக்கா உங்களுக்கு? யாருக்காலும் ஐடியா உண்டிக்கா? இல்ல. நான் பாருங்க. இப்ப மொத்த தேசிய வருமானத்தோட எங்கட தனிநபர் வருமானத்தை எடுக்கிறேன்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த ஆட் பண்ண போகணும். என்னன்னு சொன்னா, நான் அதுக்கு சொல்றேன். அப்ப எங்களுக்கு ஒரு மாற்றல் ஒண்ணு கிடைச்சா, மாற்றல்னு சொன்னா நான் சொல்ல சிம்பிளா சொன்னா நன்கொடை ஒண்ணு மாறி. ஒரு விஷயம் கிடைச்சா
சரியா? அப்ப எங்கட மொத்த தேசிய வருமானத்தோட நாங்க எதை எட் பண்ணணும்? எங்கட தனிநபர் தேசிய வருமானத்தை காண்றதுக்கு எங்கட மாற்றல்களை தான் நாங்க எட் பண்ணணும். எதை எட் பண்ணணும்? மாற்றல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை நாங்க எட் பண்ணணும்? மாற்றல்கள். எங்களுக்கு என்னமாலும் ஒரு பக்க கொடுப்பனை ஒண்ணு கிடைச்சு நாங்க என்ன செய்யணும்? அத எட் பண்ணணுமா தேவையில்லையா? எட் பண்ணணும். மொத்த தேசிய வருமானம்ன்றது பாருங்க. எங்கட நாட்டோட தேசிய வருமானம்ன்றா எங்களுக்கு எங்கேயாவது ஒண்ணு கிடைச்ச மாற்றல். ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு கிடைச்ச மாற்றல் நாங்க எட் பண்ணிக்குமா இதுக்குள்ள எட் பண்ணிக்குமா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம். இல்ல நாங்க எட் பண்ணிக்க மாட்டோம். அப்ப நாங்க எட் பண்ணிக்கல்லாட்டி நாங்க இத மாற்றல எட் பண்ணணுமா தேவையில்லையா? நாங்க இத மாற்றல எட் பண்ண ஊணும். எட் பண்ண ஊணும். ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் பாருங்க. இன்னொரு மாற்றல்னோனே நாங்க 8வது சாப்டர்ல 9வது சாப்டர்ல படிக்கிற யாருக்காலும் ஒரு விஷயம் கிளிக் ஆகுதா? எத்தனாம் நிலை வருமானம்? யாராலும்? எத்தனாவது நிலை வருமானம்? இதோட என்ன எட் பண்ண இன்னொரு விஷயங்களுக்கு எட் பண்ணு. தனிநபர்ட வருமானத்தை எடுக்க போனேன். யாராலும்? 2ஆம் நிலை வருமானம் நீங்க படிச்சீரா இல்லையா? படிச்சீங்க. அப்ப 2ஆம் நிலை வருமானம் சொன்னா சிம்பிளா நான் சொல்ற வெளிநாட்டுல அனுப்புற சல்லிக்கு நான் சொல்ல 2ஆம் நிலை வருமானம். அப்ப 2ஆம் நிலை வருமானம் என்ன மாதிரி நாங்க அதை என்ன செய்யணும்? அதே மேட் பண்ணணும். அதுவும் எங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படித்தானே? உங்களுக்கு அதுவும் எங்களுக்கு கிடைக்கிற விஷயம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? 2ஆம் நிலை வருமானம் என்ன மாதிரி நாங்க அதை எட் பண்றேன். அப்ப நான் சிம்பிளா எடுக்குமே எல்லாத்தையும் சேர்த்து மாற்றம் வந்து போடுவோம். அப்ப 2ஆம் நிலை வருமானம் எல்லாம் எட் பண்றேன். இப்ப எட் பண்ணி இப்ப நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா, இப்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வர நாங்க சில விஷயங்கள் என்ன செய்யணும்? கழிச்சோம். ரைட். இப்ப என்னத்த கழிச்சோம்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க என்னத்த கழிச்சோம்னு சொன்னா, இது நிலையான மூலதன நுகர்வு. நிலையான மூலதன நுகர்வு. சரியா? அடுத்தது வந்து கம்பெனி வருமான வரி. கம்பெனி வருமான வரி. பகிரப்படாத லாபம். அடுத்து வந்து சமூக பாதுகாப்பு பங்களிப்பு நிதி. சமூக பாதுகாப்பு பங்களிப்பு நிதி. நாங்க இதெல்லாம் என்ன செய்யணும்? கூட்டணும். சோ இதெல்லாம் என்ன செய்யணும்? கழிச்சணும். இதெல்லாம் கழிச்ச வார்த்தை நான் சொல்ல தனிநபர் வருமானம் சொல்ல என்ன செய்யற? எங்களுக்கு மொத்த தேசிய வருமானத்தோட மாற்றலை கூட்டி எதை கழிச்சோம்? நிலையான மூலதன நுகர்வு, கம்பெனி வருமான வரி, இதை பகிரப்படாத லாபம், இது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு நிதி. இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? கழிச்ச ஓணும். சரி. இப்ப இதை நுழைஞ்ச வச்சுக்கணும் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, பாருங்க தேசிய வருமானத்தை விட இது கூட வாய்க்கிறோம். தனிநபர் வருமானம் உயர்வாய்க்கிறோம். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கேட்டுப்போம். நல்லா கேட்டுப்போம். இவர் தானே கூட வாய், இவர் தான் கூட வாய் தானே செய்யறேன். அப்படித்தானே செய்யறேன். பாருங்க இவரை விட இவர் தானே கூட. தேசிய வருமானத்தை விட இவர் கூட. ஃபர்ஸ்ட் நாங்க எடுப்போம். 2 பேரும் 1000 எடுப்போம். எப்படி இருக்கும்? 1000 எடுப்போம். சரியா? 1000 எடுப்போம். இப்போ உங்கள்ட்ட கேட்கிறேன். நீங்களே பிராக்டிகலா செல்லுவோம். பிராக்டிகலா திங்க் பண்ணி செல்லுவோம். சரியா? இவர் கூட வரணும்னு சொன்னா இது பிளஸ் ஆகணும்னு சொன்னா இத பிளஸ் கூடவா இருக்கணுமா மைனஸ் கூடவா இருக்கணும்? இப்ப இதுக்குதான் இது 1000 இதே விட இது 1000 விட இது கூடவா இருக்கணும்னு சொன்னா இங்கல இத மாற்றலா கூடவா இருக்கணும், இது நுகர்வா கூடவா இருக்கணும். நீங்களே சொல்லுங்க பாக்க. இந்த மாற்றல் சைடா கூடவா இருக்கணும், இது செட்டா கூடவா இருக்கணும். யாரு கூடவா இருக்கணும்? யாரு கூடவா இருக்கணும்? இத இவரா கூடவா இருக்கணும். இவர் கூடவா இருக்கணும். அப்படின்னா இது கூட வாய்ந்தாவா, இது கூட வாகும், இல்லாட்டி இது கூட வாய்ந்தாவா? மாற்றல். பிராக்டிகலா எடுத்தா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். மாற்றல் 500 இத நுகர்வு இதெல்லாம் சேர்த்து நாங்க எடுப்போமே எக்ஸாம்பிள் ஒரு 300ன்னு எடுப்போம். இப்படி ஈந்தா இது 500ல இருந்து 300 கழிச்சு வாரது எத்தனை? 300 கழிச்சு வாரது எத்தனை? 200. அப்ப இது 200 ஆட் பண்ணினா இது 1000ன்றது எவ்வளவா சேஞ்ச் ஆகும்? நீங்களே சொல்லுங்க பாக்க. இது 1000ன்றது எவ்வளவா சேஞ்ச் ஆகும்? 1000 போடும். இது 1000ன்றது இது 200 எட்டாது எவ்வளவா இது வரும் இதுக்கு இதுக்கு 1200 வருமா இல்லையா? 1200 வரும். ரைட். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்கட மொத்த தேசிய வருமானத்தை விட இத தனிநபர் வருமானம் எப்படி இருக்கிற கூடவா இருக்கிற. அப்ப எங்கட விதை எப்படி வரணும்? மாற்றல் வந்து இத நிலையான மூலதன நுகர்வு, இத கம்பெனி வருமான வரி, இத பகிரப்படாத லாபம், இது சமூக பாதுகாப்பு பங்களிப்பு, இது எல்லாத்தையும் விட இத மாற்றல் எப்படி இருக்கணும்? கூடவா இருக்கணும். கூடவா ஈந்தாத்தான் எங்கட மொத்த தேசிய வருமானத்தை விட தனிநபர் வருமானம் என்னைக்கும் கூடவா இருக்கும். அப்ப இத நொலேஜ வச்சுக்கொண்டு இப்ப நான் சொன்ன நொலேஜ வச்சுக்கொண்டு நீங்களே ஆன்சரை வாசிச்சு பார்த்து எது ஆன்சரா வரும்னு சொல்லுங்க பாக்க. எது ஆன்சரா வரும்? தேசிய வருமானம் கூட இருக்கும்.
இது ஆன்சர் ஆகும். ட்ரை பண்ணுங்க பாக்க. இது ஆன்சர் ஆகும். ஒவ்வொருத்தரும் ஆன்சரை சொல்லுங்க பாக்க. எது ஆன்சரா வரும்? நீங்க ஒவ்வொருத்தரும் தனியா நீங்க கொஸ்டின் ஆன்சரை வாசிச்சு பாருங்க. இப்ப ஈஸியா இருக்கும். பெஸ்ட். மத்தவங்க போடும். ரைட். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு வார ஆன்சரை போடும். இல்லையானது பாருங்க. நான் பாப்போம். எத்தனாவது ஆன்சர் வரும்? பெஸ்ட் தான் வரும். பெஸ்ட் வாரன்றது விளங்கிச்சா எல்லாருக்கும் இப்ப. ஒரு கொஸ்டின் வந்து இது வார டஃபஸ்டான கொஸ்டின் விளங்கிச்சா? ஒரு கொஸ்டின் வந்து நாங்க எப்படி செய்யுது? இது மாதிரி கொஸ்டின் உங்களோட எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும். நான் நினைச்சது 2020 இத கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்க மாட்டா. இல்லைங்க சார் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்க மாட்டேன். உண்மையாவே நல்ல கொஸ்டின் உண்டு இது. அப்ப நீங்க வந்து எழுதிக்கோங்க. சரியா கட்டாயமா எழுதிக்கோங்க இது. ஏன்னா இந்த வருஷம் உங்களோட எக்ஸாம்ல இது மாதிரியான கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் எடுத்தா பேப்பர் ஸ்ட்ரக்சர் மாடல் ஒரே மாதிரி கொஸ்டினை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி போட்டுரு. ரைட். அப்ப எல்லாரும் 100% கிளியர் தான் இருக்கு. இப்ப என்னன்னு நான் பார்த்தேன். இப்ப